ரைட். இன்னைக்கு நம்மளோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கப்பா கண்டுபிடிப்போம். சரியா? நெக்ஸ்ட் லாம்டா எம், அடுத்து லாம்டா நாட் எம், அப்புறம் ஆல்ஃபா, அப்புறம் கே, which is k called as dissociation constant. அது கப்பா, தட் இஸ் கண்டக்டிவிட்டி. சரியா? அதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் கண்டுபிடிப்போம்ல, இதுக்கான கண்டென்ட் மட்டும் தான் நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன், வேற எதுவும் எடுக்கல. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன், ஸோ நம்ம ஒரு மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி வர்சஸ் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், அடுத்து எலக்ட்ரோலைட்ஸ்னா என்னென்ன அதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அடுத்து ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி, அதுக்கப்புறம் இந்த மோலார் கண்டக்டிவிட்டி. சரியா? மறுபடியும் ஒரு யூனிட்ஸ் அண்ட் அதோட ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டிக்கும் மோலார் கண்டக்டிவிட்டி நடுவில் இருக்க வேரியேஷன்ஸ். சரியா? நம்ம படிச்சிருப்போம், கப்பா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் அது டிக்ரீஸ் ஆகும்னு படிச்சிருப்போம். ஸோ அதுக்கான கண்டென்ட் பேசலாம். தென் ஸ்ட்ராங் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்ஸ் கிராஃபஸ். ஸோ என்னோட கிராஃப் வந்து பேஸ்ட் ஆன் டி பை எக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன். அடுத்து கோல்டாஷ்லா அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கோல்டாஷ்லா. இது நம்ம முடிப்போம். இதை முடிச்ச எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் வில் ஸ்பீக் அபவுட் லைக் எலக்ட்ரோகெமிக்கல்ஸ் அண்ட் கேல்வனிக்ஸ். சரியா? இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இது மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ்க்கும் உன்னோட எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது உன்னோட வாட்டர்ல நம்ம வந்து சால்ட் போடுவோமா, சால்ட் போட்டோம்னா இது கொடுக்குற கண்டக்டன்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் என்ன, இது நம்ம பார்க்கலாம். ஸோ மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கேரிட் பை மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ என்னோட மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு மூவ் ஆகிட்டே இருக்கும் இன் மெட்டல்ஸ். ஆனால் என்னோட எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன்ல இட் இஸ் பேஸ்ட் ஆன் அயான்ஸ். இது பாயிண்ட் ஒன். ரெண்டாவது, இங்க இட் இன்வால்வ்ஸ் நோ சேஞ்ச். சரியா? இன் தர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் டீகாம்போசிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் as a result of chemical reaction. There is a possibility இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. We know that எலக்ட்ரோலைசிஸ் அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ எலக்ட்ரோலைசிஸ்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இங்க எக்கச்சக்கமா இருக்கு. இட் டஸ் நாட் இன்வால்வ் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனி மேட்டர். ஸோ இங்க வந்து எந்த மேட்டர்ஸும் மூவ் எல்லாம் ஆகல. ஆனா இங்க வந்து நம்மளோட அயான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ற. we know that டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உன்னோட கண்டக்டன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆச்சு. திஸ் இஸ் ஃபார் மெட்டல்ஸ். சரியா? மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால கண்டக்டன்ஸ் கம்மி ஆகும் ஃபார் மெட்டல்ஸ். ஆனா இங்க நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா உனக்கு என்ன ஆகும்னா மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த 4 பாயிண்ட்ஸ். 4 பாயிண்ட்ஸ் கூட கிடையாது. தேர்ட் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிடு. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாயிண்ட் 1, இங்க எலக்ட்ரான்ஸ், இங்க அயான்ஸ், இதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கொடுக்குது. இங்க வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்காது. ஆனா அங்க there is a possibility reaction will happen. and இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. வேற எலக்ட்ரோலைட்டிக் கண்டிஷன்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இதான் மெட்டாலிக் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன். நெக்ஸ்ட், எலக்ட்ரோலைட்ஸ் பேசணும்ல. இந்த எலக்ட்ரோலைட்ஸ் திரும்ப 2 டிஃபரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வீக் எலக்ட்ரோலைட், இன்னொன்னு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு, படிக்காமலாம் இல்ல. சரியா? வீக் எலக்ட்ரோலைட் அதோட டிசோசியேஷன் லெஸ் தென் 30% இருந்தா அது வீக் எலக்ட்ரோலைட். இதே above 30% இருந்தா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். சரியா? எக்ஸாம்பிள் ஃபார் வீக் அண்ட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பார்த்துக்கோம். the electrolytes which are almost completely dissociate into ions. சரியா? நம்ம அயோட வேல்யூ எல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கா? it ionizes completely. சரியா? யாரெல்லாம் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுதோ அது எல்லாமே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், KCl, HCl, NaOH, அமோனியம் நைட்ரேட், இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ வீக் எலக்ட்ரோலைட் நான் less than 30% போட்டிருக்கேன். இது வந்து பார்ஷியலி டிசோசியேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இவனோட வேர்டிங்ல இப்படிதான் போடுவேன். ஸோ இட் பார்ஷியலி டிசோசியேட்ஸ் in the electrolytes which do not ionize completely is called as weak electrolytes. For example, the most important example, acetic acid, carbonic acid, boric acid or orthoboric acid.
HCN, HgCl2, ZnCl2, NH4OH இதெல்லாம் some of the example. இதெல்லாம் CH3COOH நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, NH4OH நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நிறைய வாட்டி என்ன கேட்பான் அப்படின்னா கோல்ட்ராஸ்டால டெல் நாட்டை கண்டுபிடிக்க சொல்லுவோம். சரியா? ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆல்பா, ஆல்பான்றது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ எனக்கு தெரியும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஆல்மோஸ்ட் டிசோசியேட் ஆயிடும். அப்போ இட் இஸ் ஆல்மோஸ்ட் இஸ் ஈக்குவல் 100%. ஆனா என்னோட வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ஆல்பா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இட் இஸ் less than 100%. இதுவும் நான் ஈக்குவல் டு போடல, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு போடுறேன். சரியா? this is always less than 100%. சரியா? or you can say this is approximately equal to 1, this is approximately equal to less than 1. Next, factors affecting electrolytic conductance. சரியா? so உன்னோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. சரியா? ஸோ உன்னோட எலக்ட்ரோலைட் இருக்குல்ல, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வாட்டர், இது வந்து எனக்கு பண்ணுதா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. ஐ நோ தட். இப்போ இதுல நான் NaCl போடுறேன், லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்து ஒரு 1 mole போடுறேன்னு வச்சுக்கோ. இதோட கண்டக்டிவிட்டியும் அதே மாதிரி நான் வந்து ஒரு KCl போட்டேன்னா இதோட கண்டக்டிவிட்டியும் சரியா என்ன சேஞ்ச் ஆகும். சரியா? சோ அதான் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட். இது NaCl, Na+Cl- இது KCl, K+Cl- சொல்லலாம். ஆனா இதே நான் அலுமினியம் குளோரைட் போட்டிருந்தா அப்ப கண்டிப்பா மாறும்ல. தி பாயிண்ட் ஒன் இஸ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். ஒண்ணே என்னோட எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங்கா இருந்தா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிருக்கும், அது வீக்கா இருந்தா கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது. சோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோலைட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். நான் எல்லாத்துலயும் வாட்டர்னு எடுத்தேன், ஏன்னா வாட்டர் எலக்ட்ரிசிட்டி லைக் வாட்டர்ல என்னோட மாலிகல்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் அயோனைஸ் ஆகும். இப்போ நான் வாட்டர் எடுக்காம நான் போய் பென்சின் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. வாட் ஹேப்பன்ஸ்? பென்சின்ல என்னோட சால்ட் டிசோசியேட்டே ஆகாது. டிசோசியேட் ஆகல அப்படின்னா பென்சினும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்காது, என்னோட சால்ட்டும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்காது. ஸோ அப்போ ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச். கரெக்டா? சரி, நான் வந்து வாட்டர் எடுக்கல, அப்ப நான் எத்தனால் எடுத்துக்கிறேன். எத்தனால சால்பிள் ஆகுமானா சரி லைட்டா சால்பிள் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். அப்போ கண்டிப்பா உன்னோட 100%, ஐ மீன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஒரு விஷயம் சொன்னேன், அது வாட்டர்ல இருந்தா தான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆக. சரியா? சோ அப்ப இங்க அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ அப்ப இட் டிபெண்ட்ஸ் ஆன் சால்வெண்ட். செகண்ட், அடுத்த பாயிண்ட் விஸ்காசிட்டி. சால்வெண்ட் மட்டும் இல்ல, விஸ்காசிட்டி நீ பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளைகால்லாம் நீ பார்த்து வச்சுக்கேன். சோ உனக்கு என்ன ஆச்சு? விஸ்காசிட்டி அதிகமா இருக்கும். திங்க் ஆஃப் இட், என்னோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ்க்கு எலக்ட்ரோலைட்ல மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் தானே முக்கியம். சோ என்னோட வாட்டர்ல அது நல்லா வேகமா போகுதுன்னு வச்சுக்கோயேன். இதே ஒரு விஸ்கஸ் பார்ட்டிகல்ஸ் லைக் ஹனி மாதிரி இருக்க ஒரு பார்ட்டிகல்ஸ்ல அயான்ஸ் மூவ் ஆகுமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப பொறுமையா மூவ் ஆகும். சோ தட் விஸ்காசிட்டி ஆல்சோ மேட்டர்ஸ். சோ பாயிண்ட் 1. நெக்ஸ்ட், சைஸ் ஆஃப் அயான்ஸ். நல்லா யோசிச்சுக்கோ. உன்னோட அயான்ஸ் குட்டியா இருந்தா வேகமா மூவ் ஆகும், அப்போ H+ ஹையஸ்ட் வேல்யூ இருந்திருக்கும். ரைட்டா? இதே சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா உனக்கு என்ன ஆகும்? மூவ்மெண்டோட ஸ்பீட் வந்து கம்மியா இருக்கும். சோ அப்போ சைஸ் ஆஃப் தி அயான்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். சரியா? இங்க வந்து நான் வெறும் சைஸ் மட்டும் தான் பேசியிருக்கேன், ஹைட்ரேஷன் என்தால்பி பத்தி பேசல. பொதுவா சைஸ்னு எடுத்தா H+ அயான்ஸ் குட்டி அயான்ஸ் அப்ப வேகமா மூவ் ஆகும், இது பெரிய அயான்ஸ் அப்ப கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகும். நெக்ஸ்ட், கான்சென்ட்ரேஷன். திங்க் ஆஃப் இட், திங்க் அபவுட் a ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல திங்க் அபவுட் இன் யுவர் பீக் டைம் அண்ட் தென் ஃப்ரீ டைம். சரியா? சோ உனக்கு வந்து காலங்காலத்துல 8 மணிக்கு போற, சோ அதனால வேகமா மூவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, லைக் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கானுங்க, இப்போ நீ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது ஈஸியா இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். சரியா? அப்போ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனா உன்னோட கண்டக்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். we are talking about molar conductivity. சரியா? கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனா மோலார் கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதே கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருந்தா, ரைட், உனக்கு ரொம்ப கம்மியான பேருக்கு மட்டும் தான் இருக்காங்க அயான்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொஞ்சம் நல்லா வேகமா ஓடி போக முடியும். சரியா? இன் தட் கேஸ் சோ உன்னோட மோலார் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட், டெம்பரேச்சர். நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு, when temperature increases movement of ions வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உனக்கு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? சோ அப்போ we all know these things. ரைட்டா? அதுல ஏதாவது டவுட் இருக்காடா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி.
எனி டவுட்ஸ்? நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட், சோடியம் குளோரைடா இருந்தா வேற ஒன்று இருக்கும், அலுமினியம் குளோரைடா இருந்தா வேற மாதிரி இருக்கும். சால்வெண்ட் வாட்டர்னால டிசோசியேட் ஆயிடுச்சு. ஆனா இதே பென்சீன் எத்தனால் அப்படின்னு எடுத்தா டிசோசியேஷன் கம்மியா தான் இருக்கும். விஸ்காசிட்டி அதிகமாக அதிகமாக உனக்கு என்ன ஆகும்? மூவ்மெண்ட் வேகமா போக முடியாது. நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் த அயன்ஸ். சின்ன அயனா இருந்தா வேகமா மூவ் ஆகும், பெரிய அயனா இருந்தா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். கான்சன்ட்ரேஷன், நான் மோலார் கண்டக்டிவிட்டி வச்சு பேசுறேன். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனா மோலார் கண்டக்டிவிட்டி கம்மியாகும். அதே கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருந்தா மோலார் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். Lastly, temperature. When temperature increases, movement of ions increases, and therefore electrical conductivity also increases. Next, now moving on to the topic, resistance. So, R is directly proportional to L, and R is inversely proportional to A. No, think of it. So, resistance as well as area. Resistance area ko resistance length ko pesa pora. Now, let's assume ஒரு நீளமான வயர் இருக்கு. இதே ஏரியால இருக்கிற மாதிரி இன்னொரு வயர் இருக்கு. சரியா? சோ இது L1 ன்னு எடுத்துக்கலாம், இது L2 ன்னு எடுத்துக்கலாம். எங்க ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டனா, சோ நீளமான வயர்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்? பிகாஸ் லென்த் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் உனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? அதிகமாயிட்டே இருக்கும். சோ therefore resistance is directly proportional to length. ஸோ லென்த் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இதை இன்னொரு விதத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா டே டு டே லைஃப்ல என்னோட மொபைல் சார்ஜர்லாம் பார்த்துக்கும். சரியா? அவனோட பவர் பேங்க்லாம் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன வயர் தான் மேக்ஸிமம் கொடுக்க பார்ப்பான். சரியா? ஏன்னா வயர் கம்மியா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், கொஞ்சம் வேகமா பேக்கப் பார்க்கலாம். சரியா? ஆனா நம்மளோட மொபைல் சார்ஜர்னு எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வயர் நம்ம பெருசாக தான் வாங்க ட்ரை பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, பிகாஸ் ஜென்ரலா நம்ம சார்ஜர்னும் போது நம்மளோட பிளக் பாயிண்ட்டுக்கும் நம்மளோட இதுக்கும் தூரமா இருக்கும். சோ அதனால வில் ட்ரை டு டூ தட். பட் பவர் பேங்க் அப்படி பிரச்சனை இல்லை, ரெண்டுமே கையில தான் வச்சுக்க போறேன், இல்ல பேக்ல தான் வச்சுக்க போறேன்ற ஒரு இது வந்துடும். சரியா? அதனால வி கேன் யூஸ் இட். நெக்ஸ்ட் ஏரியா. என்னோட மொபைல் சார்ஜஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்கும். இதே என்னோட கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பெருசா இருக்கும். ரைட்டா? சோ அப்போ என்னோட திக்னஸ் ஆஃப் வயர் அண்ட் நிறைய வாட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த இதெல்லாம் வரும்போது வயர் பார்த்துருப்பேன் நல்லாவே திக்கா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, அதோட லென்த் சேமா இருந்தாலும் சரி, ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். சரியா? சோ அப்போ ஏரியா இன்க்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். ஆனா இங்க லென்த் இன்க்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். அதனால தான் ரெசிஸ்டன்ஸ் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இதை ஈக்குவேட் பண்ணி we are giving a formula R is directly proportional to L by A. சரி, ஏன் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சிருக்கேன்? ஏன் அப்படின்னு கேட்டா, திங்க் ஆஃப் இட். நான் ஒரு சில்வர் யூஸ் பண்றேன். ஐ மீன் இந்த மெட்டல் சில்வர் யூஸ் பண்ணலாம், இல்ல கோல்டு யூஸ் பண்ணலாம். சரி, ரெண்டுமே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் ஒரு மெட்டல் ரொம்ப வேகமா கண்டக்ட் பண்ணும், இன்னொரு மெட்டல் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்லோவா கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஐ எம் ஹேவிங் காப்பர், ஐ எம் ஹேவிங் வேற மெட்டல் அயன் எடுத்துக்கலாம். சோ அப்போ ஒரு மெட்டலுக்குமே ஒரு கண்டக்டிவிட்டி வேல்யூ இருக்கும். ரைட்டா? சோ அப்ப நீ எந்த மெட்டல் எடுத்துக்கிறியோ அதை பொறுத்து தான் அதோட ரெசிஸ்டிவிட்டியும் இருக்கும், கண்டக்டிவிட்டியும் இருக்கும். அண்ட் அந்த இதுதான் நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கொடுத்துருக்கோம். சரியா? சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வருவோம். தட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் as ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட். சரியா? இங்க ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன், இங்க ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லாம டைரக்டா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவேன். சரியா? சோ கேபிட்டல் R is resistance and rho is called as resistivity, L is length and A is area of cross. Right. It measures the obstruction to the flow of current. The resistance to any conductor is directly proportional to length and inversely proportional to area of cross section. So that we know that R is directly proportional to L by A, or you can say R is equal to rho into L by A. Where rho, it is Greek word actually. It is a constant for proportionality, is called as specific resistance. Sorry, resistivity mattum illa, it is also called as specific resistance. The resistance depends upon the nature of the material. சரியா? ஒரு மெட்டீரியலுக்கு ஒன்னு மாறும் சொன்னா, it depends on the nature of the material. Units of the resistance is generally resistance க்கு என்ன யூனிட் கொடுக்கும் அப்படினா, it is always ohm. சரியா? So ohm கொடுத்த. In terms of SI unit, you can go with kg meter square per seconds cube and ampere. சரியா? Right. Next,
ஸோ ரெசிஸ்டிவிட்டியை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும் அப்படின்னு கேட்டா, ஸோ ரெசிஸ்டிவிட்டி எப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆருக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டா, இஃப் L by A is equal to 1, then we get formula R is equal to rho. கரெக்டா? ஸோ அப்போ ரெசிஸ்டிவிட்டிக்கு சரியா இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுப்பாங்க? Thus resistivity is defined as the resistance of a conductor of 1 centimeter length and having a area of cross section is equal to 1 centimeter square. இதுதான் உன்னோட ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அப்போ ரெசிஸ்டிவிட்டி எப்போ வந்து ஆரா கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, the resistivity is defined as the resistance of a conductor of 1 centimeter length and having an area of cross section equal to 1 centimeter square is called as resistivity. இதான் அதோட டெஃபினிஷன். சரி, ரெசிஸ்டன்ஸ்க்கு ஓம்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு கேட்டா, அப்படியே யோசிப்பாரு, rho is equal to R into இந்த பக்கம் L by A இருந்துச்சா, இது அந்த பக்கம் கொண்டு போ, அப்போ A by L கிடைக்கும். ஸோ அப்போ rho is equal to R பதில் ஓம் எடுத்துப்போம், ஏரியா is equal to length into breadth, அப்போ லென்த் இது சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ த ஃபைனல் யூனிட் இஸ் ஓம் சென்டிமீட்டர். சரியா, இதுதான் அதோட யூனிட். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ரெசிஸ்டிவிட்டி. அடுத்து கண்டக்டன்ஸ் பத்தி பேசுவோம். ஸோ கண்டக்டன்ஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு இட், கரெக்ட்? ஸோ அப்போ நம்ம என்ன தெரியும் அப்படின்னா, R is equal to 1 by C இல்ல C is equal to 1 by R. நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, ரெண்டுமே சேம் தான். ஸோ இங்க வந்து C நான் யூஸ் பண்ண விரும்பல. ஏன் அப்படின்னு கேட்டா, we know that C-ன்றது ஆல்ரெடி நிறைய வாட்டி கான்சன்ட்ரேஷன் உட்காந்து படிச்சிட்டோம். அப்போ இதை C யூஸ் பண்ண வேணும். ஸோ instead of C, let's use G. சரியா, they are using G. Now G is called as conductance. அப்போ G is equal to 1 by R. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கண்டக்டன்ஸ் கம்மியாகும், கண்டக்டன்ஸ் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். It is a measure of the ease in which the current flows through a conductor. It is expressed as G. It is reciprocal of the resistance. சரி, இதோட ஃபார்முலா என்ன வரும்? Obviously, so 1 by ரெசிஸ்டன்ஸ்க்கு ஓம், அப்போ ஓம் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓம் இன்வர்ஸ்க்கு இன்னொரு வந்து mh ஓம் கொடுக்கலாம். சரியா, anyhow will be writing as ohm inverse minus 1. இல்ல ஓம் இன்வர்ஸ்க்கு இன்னொரு பேரு சீமென்ஸ் SIEMENS. சரியா, சோ இதுவும் நம்ம கொடுக்கலாம். இது எல்லாமே அதுல இருக்கு. நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டி. சோ அங்க ரோன்னு ஒரு விஷயத்தை வச்சோம்ல, அந்த ரோவை அப்படியே இன்வர்ஸ் பை, சரியா, இங்க வந்து கப்பான்னு யூஸ் பண்ணிக்கோ. திஸ் இஸ் நதிங் பட் கண்டக்டிவிட்டி. சரியா, இதுதான் நம்ம கண்டக்டிவிட்டின்னு சொல்லலாம், இல்ல ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் சொல்லலாம். சரியா, இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி as well as ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். சரியா, மறுபடியும் இங்க என்ன சொல்லலாம்னா அப்படியே ரிவர்ஸ். The inverse of resistivity is called as conductivity or specific conductance. It is represented by this symbol kappa. It may be defined as, மறுபடியும் அதே மாதிரி எடுத்துக்கலாமா? ஃபார்முலா கொஞ்சம் யோசிப்பார். கப்பா இஸ் ஈக்குவல் டு 1 பை ரோ. அப்ப என்ன ஆச்சு? ரோக்கு பதில் நீ ஆல்ரெடி ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்ட, அது தூக்கி ஈக்குவேட் பண்ணா ரோ இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் இன்டு ஏ பை எல் இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்தோம்னா 1 பை ஆர் இன்டு எல் பை ஏ. இதுதான் நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுதான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். சரியா, அதுவும் யாரை கண்டுபிடிக்கிறதுனா கப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, சோ அப்போ என்ன சொல்லலாம்? It may be defined as the conductance of the solution. In the 1 by R பதில் G ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ kappa is equal to G into L by A ன்னு எடுத்துக்கலாம். So L உம் A உம் மறுபடியும் equal to 1 centimeter length and area of cross section 1 centimeter square ன்னு வச்சனா you get kappa is equal to G. அப்போ the conductance of a solution having 1 centimeter length and having 1 square centimeter of area of cross section is called as conductivity. சரியா, ரைட். சோ நம்மளோட கண்டக்டிவிட்டி, கண்டக்டன்ஸ், இது எல்லாமே முடிஞ்சு. ஒரு வாட்டி லைட்டா ஃபார்முலா மட்டும் எழுதிங்க. சோ we have derived the formula kappa is equal to 1 by R into L by A. இதுதான் அவனோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோ.
ரைட், மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னும் போது நீ வந்து 1 மோலார் சொல்யூஷன்ல கண்டக்டிவிட்டி செக் பண்ண போற. Molar conductivity is defined as the conducting power of all the ions produced by dissolving 1 mole of an electrolyte in a solution. சரியா? சோ என்னோட molar conductivity concentration நான் அப்ப கண்டிப்பா 1 லிட்டர்ல தான் 1 மோலை டிசால்வ் பண்ணிட்டு எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். இதுதான் என்னோட molar conductivity. It is defined as the conducting power of all the ions produced by dissolving 1 mole of an electrolyte in a solution. It is denoted by lambda m. சரியா? Please remember the formula is very very important. Lambda m is equal to அவன் just kappa by c மட்டும் கொடுத்தான். சரியா? But please make sure kappa by c ஓட நிப்பாட்டாத. அது சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல தான் மேக்ஸிமம் क्वेश्चन கொடுத்திருப்பான். சோ அப்ப சென்டிமீட்டர்ல கேட்டிருந்தா it is supposed to be multiplied by 1000. இதே மீட்டர்ல கேட்டிருந்தானா இதே ஃபார்முலா உனக்கு மீட்டர்ல வந்துருந்துச்சுனா then kappa by c கீழ தான் 1000 இருக்கும். சோ அப்ப உன்னோட யூனிட்டை செக் பண்ணி அத மேல 1000 கீழ 1000 யோசி. it is most important. சரியா? மேக்ஸிமம் क्वेश्चन சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் தான் கொடுத்திருக்கான். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் செக். சரி, இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னு யோசி பாரு. lambda is equal to இதான் நம்மளோட கண்டக்டிவிட்டி. கப்பா இருக்கு. கப்பாக்கு என்ன யூனிட் வந்திருக்கும்? கப்பா is equal to 1 by r இருக்கு. 1 by r அப்படினும் போது ஓம் இன்வர்ஸ், இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப கேன்சல் பண்ணா சென்டிமீட்டர் -1 இருக்கும். ஓம் இன்வர்ஸ் போது சீமென்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப sm -1. அப்ப நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். sm -1 or scm -1. சரியா? So இங்க சென்டிமீட்டரோ மீட்டரோ whatever it may be divide by concentration. concentration is molarity னு வெச்சுக்கோ. அப்போ மோல் per லிட்டர் எடுத்துக்கலாமா? சோ அப்போ உனக்கு என்ன ஆச்சு? s cm -1 மோல் மேல போச்சு -1. நெக்ஸ்ட் லிட்டர் இருக்கு. லிட்டர்ன்றது சென்டிமீட்டர் கியூபா மாறும். சோ அப்போ கேன்சல் பண்ணா S cm square per mole இதான் உன்னோட யூனிட். சரியா? சென்டிமீட்டர் இருந்தா சென்டிமீட்டர், மீட்டர் இருந்தா மீட்டர். That's why they have mentioned இதே சென்டிமீட்டர் இருந்தா மேல 1000 போடு, இதே மீட்டர் இருந்தா கீழ 1000 போடு. That is most important formula. Right, with this யூனிட் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. ரெசிஸ்டன்ஸ் you already know it is simple ohm. So conductance it is ohm inverse. Cell constant L by A. So L by A மட்டும் எடுக்கணும்னா உனக்கு என்ன கிடைக்கும்? L க்கு வந்து சென்டிமீட்டர் divided by area க்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப கேன்சல் பண்ணா cm -1 or m -1. கண்டக்டிவிட்டி ohm inverse cm -1 இல்ல sm -1 எடுக்கலாம். நெக்ஸ்ட் மோலார் கண்டக்டிவிட்டி ohm inverse சென்டிமீட்டர் ஸ்கொயர் per mole இல்ல s மீட்டர் ஸ்கொயர் per mole எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. சரியா? உன்னோட மோலார் கண்டக்டிவிட்டி ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்யூஷன் கொடுத்தேன். ரைட்டா? இது மோலார் கண்டக்டிவிட்டி, இது ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஆர் in other words அத மோலாரிட்டி நார்மாலிட்டி வச்சு பண்ணுவோம்ல, அதே ஃபார்முலா எடுத்து போடு, you will get the answer. சரியா? சோ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுல மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் once again formulas rho r is equal to rho into L by A. A னா என்னன்னு தெரியும், L னா என்னன்னு தெரியும், rho னா என்னன்னு தெரியும், and we get the final formula. Kappa is equal to 1 by rho or G into L by A or 1 by R into L by A. இது உன்னோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் L by A is called as cell constant. இந்த L by A க்கு பதில் நம்ம என்ன போடலாம் அப்படின்னா G போட்டு மேல ஸ்டார் போட்டுருப்பாங்க. G ல போட்டு ஸ்டார் போட்டிருந்தா that is called as cell constant. சரியா? நெக்ஸ்ட் lambda m kappa by m ன்னு போட்டுருக்கா, அது சீன் போட்டுக்கோ கான்சன்ட்ரேஷன். சரியா? மேல 1000ல போட்டுருக்கான். ப்ளீஸ் நோட் தட். சரியா? அவன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல தான் கொடுத்திருக்கான், அதனால தான் மேல மல்டிப்ளை பை 1000ல இருக்கு. இங்கேயும் அதேதான். சரியா? நெக்ஸ்ட் லைக் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் பாத்து, G ஸ்டார் கொடுத்திருக்கானா. So cell constant is also referred as G star. அதுபோல L by A ன்னு எழுதிக்கலாம். Right, with this we have completed. Next one, variation of conductivity and molar conductivity with concentration. ஒரே சிம்பிள் வேர்ட். நீ கான்சன்ட்ரேஷனை
increase பண்ணா kappa decreases whereas molar conductivity increase பண்ணா போட்டுருக்குனா see சரி kappa increases molar conductivity decreases in other words concentration decrease பண்ணா நிறைய நம்ம concentration decrease தான் பண்ணுவோம் சரியா concentration decrease பண்ணா kappa decreases whereas molar conductivity increases சரியா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்ன ரீசன்றது நம்ம இங்க பார்ப்போம் conductivity கப்பான்றது எதை வச்சு பேசணும் conductivity is a conductance of 1 centimeter cube of a solution upon dilution of the solution the concentration of ions per unit volume decreases so நீ concentration கம்மி பண்ணா சரியா உன்னோட concentration கம்மி பண்ணா the concentration of ions per unit volume கம்மி ஆகும் அதனால conductivity decreases ஆனா இதே விஷயத்தை நீ வந்து மோலார் கண்டக்டிவிட்டி பண்ற சரியா on dilution concentration decrease பண்ணிட்ட on dilution conductivity increases but volume containing 1 mole of electrolyte decreases conductivity increase ஆகுது molar conductivity increase ஆகுது ஆனா electrolyte அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு இருக்குமோ அது கம்மி தான் ஆகுது it has been found that the increase in volume on dilution is much more than decrease in conductivity as a result molar conductivity increases with dilution. This is the most important point. சரி so இதுதான் most important and இதுல ஒரே ஒரு key point என்ன அப்படின்னா concentration முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப 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 குறைச்சிட்டே அப்படின்னா அப்பதான் lambda இருக்கிறதுல highest peakல இருக்கும் that is called as limiting molar conductivity சரியா concentration decrease பண்ணனும்னு சொன்னல அதாவது dilution பண்ண போற அது என்ன dilution அப்படினா infinite dilution ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க அதாவது at infinite dilution lambda m becomes lambda naught m சரியா limiting molar conductivity அப்படி சொல்லுவாங்க சரியா சார் இது அகைன் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா என்னதுடா எந்த பாயிண்ட் இந்த dilution concentration பேசுங்க ஓகே Point 1 concentration கம்மி பண்ற concentration கம்மி பண்ற அப்படினா it is called as dilution சரியா so concentration decrease பண்ண உன்னோட கப்பானா என்ன ions per unit volume என்னோட சொல்யூஷன்ல நான் ஒரு எலக்ட்ரோலைட் வச்சிருக்கேன் அப்படினா சரியா என்னோட எலக்ட்ரோடுக்கு நடுவுல எத்தனை அயான்ஸ் இருக்கு சரியா என்னோட எலக்ட்ரோடுக்கு நடுவுல எத்தனை அயான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் கப்பா ஸோ நான் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ண அந்த நம்பர் ஆஃப் அயான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும் அதனால கப்பா டிக்ரீசஸ் செகண்ட் பாயிண்ட் இதே கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்றேன் சேம் டைல்யூஷன் ஆனா எனக்கு லாம்டா எம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இட் இன்க்ரீசஸ் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா உன்னோட அயான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேகமா மூவ் ஆக முடியும் அதனாலதான் இங்க வந்து increase ஆகுது வேற எதுவுமே கிடையாது and third point
அசிட்டிக் ஆசிட். இது எப்பவுமே 390.7 தான், சேஞ்சஸ் கிடையாது. ஆனா லாம்டா எம் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டா நீ வேற வேற கான்சன்ட்ரேஷன் எடுத்தா வேற வேற வேல்யூ வரும், கரெக்டா? ஆனா லாம்டா நாட் எம் எப்பவுமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். இட் நெவர் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ஒன், பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராங் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட். சோ உன்னோட கிராஃப் மாறும். இந்த கிராஃப் யாரை வச்சு போடுறோம்னா டி பை ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் வச்சு போடுறோம். சரியா? ரைட். சோ அக்கார்டிங் டு ஹிஸ் ஃபார்முலா, lambda m is equal to lambda naught m minus a c power half. இதுதான் அவரோட ஃபார்முலா. We know that y equal to mx plus c. சரியா? அப்போ உன்னோட கிராஃப்ல எப்படி எங்க யார் யார் இருப்பாங்கன்னு பாரு. ஸோ உன்னோட y axis lambda m, x axis concentration power half. சரியா? உன்னோட cன்றது கான்ஸ்டன்ட், கரெக்டா? கான்ஸ்டன்ட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். சரியா? அது கண்டிப்பா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகலன்றது மட்டும் அதை மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் உன்னோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னா மைனஸ் ஏவா இருக்கு. அப்போ பிளஸ்ஸா இருந்தா கீழ இருந்து மேல போகும், மைனஸா இருந்தா மேல இருந்து கீழே வரும். ஸோ அப்போ ஒரு மேல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நான் கீழே வரேன். ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னோட கான்ஸ்டன்ட் which is lambda naught m. அண்ட் இந்த ஸ்லோப் யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா இட் இஸ் மைனஸ் ஏவை பொறுத்து இருக்கு. சரியா? இதுதான் என்னோட ஸ்லோப். இந்த ஸ்லோப்பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பக்காவா ஒபே பண்ணும். சரியா? once again lambda m is equal to lambda naught m minus a c power half by mx plus c. சரியா? நெக்ஸ்ட் உன்னோட ஸ்லோப் தான் மைனஸ் a. சரி, எனிஹவ் ஸோ உன்னோட ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இந்த கிராஃபை பக்காவா ஒபே பண்ணும். ஆனா எனக்கு வீக் எலக்ட்ரோலைட் ஒபே பண்ணாது. ரீசன் என்ன அப்படின்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு உன்னோட ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பக்காவா ஒபே பண்றதுனால லெட்ஸ் அஸ்யூம் நம்மளால இன்ஃபைனைட் டைல்யூஷன் அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. சரியா? சோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 0.5 0.0005 அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம நிப்பாட்டிடுவோம். அதுக்கு மேல நம்ம பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு சின்ன எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணலாமா? சோ அப்போ கிராஃப் வந்து உனக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா லெட்ஸ் அஸ்யூம் இப்படி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். நீ என்ன பண்ற, ஒரு ஸ்கேலை எடுத்துட்டு அது போற வழி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ வந்து காட்டலாமா? அப்ப இங்கதான் இன்ஃபைனைட் டைல்யூஷன்ல கிடைக்கும். அப்ப இதுதான் அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லி lambda naught m வந்து கிராஃப் மூலமா உன்னால கண்டுபிடிக்க முடியும் ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஆனா வீக் எலக்ட்ரோலைட் அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்? பிகாஸ் உன்னோட வீக் எலக்ட்ரோலைட் போயிட்டு இருக்கு, அதுக்கு பேரலலா மூவ் ஆயிட்டு இருக்கு, கரெக்டா? உன்னோட வீக் எலக்ட்ரோலைட் அதுக்கு பேரலா மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இது என்னதான் நீ பண்ணாலும், இது என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, இட் வில் நெவர் டச். அப்ப வாட் ஹேப்பன்ஸ், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு lambda naught m கண்டுபிடிக்க முடியும், வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு lambda naught m கண்டுபிடிக்க முடியாது. சரியா? for strong electrolyte lambda naught m can be determined. ஆனா வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு என்னால லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அதாவது lambda naught m கண்டுபிடிக்க முடியாது. சோ அதனால தான் இந்த ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். அண்ட் நிறைய வாட்டி உன்னோட क्वेश्चन கிராஃப் வச்சு கேட்பான். தட் மீன்ஸ் லைக் இப்படி ஒரு கிராஃப் இருந்திருக்கும், இன்னொரு கிராஃப் வந்து இப்படி இருந்திருக்கும். இதுல யாரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எது வீக் எலக்ட்ரோலைட் எல்லாம் கேட்பான். ப்ளீஸ் மேக் ஷூர் யாரு ஸ்லாண்டிங் லைன்ல ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காங்களோ தட் இஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், யாரு கர்வ் லைன் இருக்காங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் வீக் எலக்ட்ரோலைட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அண்ட் இது ஸ்ட்ரைட்டா இருக்கனால உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஒரு ஸ்டெடி டிக்ரீஸ் தான் இருக்கும். சரியா? இங்க இருந்துச்சு இங்க வரும்போது ஒரு ஸ்டெடி டிக்ரீஸ் தான் இருக்கு. ஆனா என்னோட வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இது வந்து ஸ்ட்ராங்க்கு. வீக் எலக்ட்ரோலைட் இங்க இருந்துச்சு, இங்க இருந்து கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணிட்ட உடனே உன்னோட கண்டக்டிவிட்டி என்ன ஆச்சு, ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ் வந்துருச்சு, கரெக்டா? கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ண ஒரு சடன் டிக்ரீஸ் இருந்துச்சு. சரியா? சோ அப்ப யார் யாருக்கெல்லாம் ஒரு சடன் இன்க்ரீஸ் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வீக் எலக்ட்ரோலைட். சரியா? இது வந்து क्वेश्चनல எப்படி கேட்பான்னா if the concentration decreases the molar conductivity of the electrolyte increases by
let's say ஒரு 5 times for EA. At the same time, when concentration decreases, the limit molar conductivity of B electrolyte increases by 25 times. Determine which is strong electrolyte, which is weak electrolyte. So இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ப்ளீஸ் மேக் ஷூர் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ணிருக்க. யாருக்கு ஸ்டடி கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ணா யாருக்கு ஸ்டடி இன்க்ரீஸ் இருக்கோ அவங்க வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். யாருக்கு ஒரு ரேபிட் சேஞ்ச் இருக்கும், இங்க இருந்து லிட்டரலி இவ்வளவு தூரம் போயிடுச்சு ரைட்டா. சோ யாருக்கு ஒரு ரேபிட் சேஞ்ச் இருக்கோ அவங்க யாரா இருப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா வீக் எலக்ட்ரோலைட்டா தான் இருப்பாங்க. சரி, அது பேஸ் பண்ணி क्वेश्चंस வரும், நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வீக் எலக்ட்ரோலைட் ஏன் வந்து கிராஃப் வந்து சம்பந்தமே இல்லாம இப்படி வந்துச்சு, கர்வா வந்துச்சு. சரியா, the variation of lambda m with dilution can be explained on the basis of number of ions in solutions. சரியா, so number of ions வச்சு பேச முடியும். first point number of ions வச்சு பேசுறோம். the number of ions furnished by an electrolyte in solution depends upon degree of dissociation with dilution. உனக்கு இது strong electrolyte and weak electrolyte பேசும்போது weak electrolyte சொல்லிட்டேன். weak electrolyte இருந்தா 100% dissociation நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது. சரியா, சோ அப்ப weak என்னும்போது it is என்ன சொல்றது, incomplete dissociation சொல்லலாமா. சோ அப்போ it is incomplete dissociation or not completely ionized. With increase in dilution, நீ concentration decrease பண்ணிருக்க, dilution increase பண்ணிருக்க, the degree of dissociation increases. அந்த degree of dissociation ன்றது alpha ன்னு எடுத்துக்கிறேன். சோ அப்போ alpha increase ஆகும். alpha increase ஆகறதுனால number of ions உனக்கு increase ஆச்சு, dissociate ஆகுது. With the increase in dilution, the degree of dissociation increases and as a result molar conductance increases. சரியா, நீ கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ண நம்பர் ஆஃப் அயான்ஸ் டிசோசியேட் ஆகுது. என்னோட அசிட்டிக் ஆசிட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான டிசோசியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீ கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ண உனக்கு நம்பர் ஆஃப் அயான்ஸ் டிசோசியேட் ஆகுறது அதிகமாகும். அதனால கண்டக்டன்ஸ் ஆர் மோலார் கண்டக்டிவிட்டி அதிகமாச்சு. இது உன்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா, நெக்ஸ்ட், as a result molar conductivity increases. The limiting value of molar conductance corresponds to the degree of dissociation equal to 1. So நீ வந்து limiting molar conductivity lambda naught m கிட்ட போகும்போது உனக்கு என்ன ஆச்சு, I வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிருக்கும், அதுவும் ஈக்குவல் டு 1 ன்னு வந்திருக்கும். சரியா, சோ அப்போட ஃபைனல் ஃபார்முலா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு lambda m by lambda naught m. இது ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. Thus degree of dissociation can be calculated at any concentration as where alpha is the degree of dissociation, lambda c is nothing but molar conductance at any concentration, and lambda naught m is the molar conductance at infinite dilution. சரியா, சோ அப்ப இத பேஸ் பண்ணி உனக்கு lambda naught m தெரிஞ்சிருந்தா சரியா, சோ அப்போ உனக்கு எந்த கான்சன்ட்ரேஷன்ல எவ்வளவு வரும்ன்றதை உன்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். what is the degree of dissociation என்றதையும் உன்னால கண்டுபிடிக்க முடியும். next one, conductance behavior based on strong electrolyte. இப்போ strong electrolyte கண்டுபிடிக்க போறேன். For strong electrolyte there is no increase in number of ions. இங்க உனக்கு என்னாச்சு, concentration decrease ஆகறதுனால நிறைய ions dissociate ஆச்சு. dissociation increase ஆகறதுனால உனக்கு என்னாச்சு, molar conductivity ஒரு sudden spike வந்துச்சு. ஆனா இங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆல்ரெடி தான் எல்லாமே dissociate ஆயிடுச்சு. அப்போ அதனால தான் உன்னோட கிராஃப்ல நீ சேம் கான்சன்ட்ரேஷன்ல ஆரம்பிச்சாலும் இது இப்படி வந்துட்டு இப்படி மூவ் ஆயிருக்கும். ஆனா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எப்படி இருக்கும்னா ஆரம்பமே இப்படிதான் இருந்திருக்கும். சரியா, ஏன்னா இதுக்கு கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கும், இதுக்கு அதிகமா இருந்திருக்கும் ஸ்டார்டிங்லயே. சரியா, with dilution, சரியா, for strong electrolyte there is no increase in number of ions with dilution because strong electrolytes are completely ionized in solution at all concentration. However, in concentrated solution the strong electrolytes, சரியா, I mean concentration அதிகமா இருந்தா, the strong force of attraction between the ions of opposite charges are called intra-ionic forces. Due to this intra-ionic forces, the conducting ability of the ions is less in concentrated solution. So உனக்கு concentration அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு அயான்ஸை இன்னொரு அயான்ஸ் என்ன பண்ணணும்னா ரிப்பல் பண்ணிட்டே இருக்கும். அந்த ரிப்பல்ஷனால உனக்கு என்ன ஆச்சு, அந்த அளவுக்கு வேகமா கண்டக்ட் பண்ண முடியல. ஆனா நம்பர் ஆஃப் அயான்ஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம், சரியா, நம்பர் ஆஃப் அயான்ஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஆச்சு, ரிப்பல்ஷன் கம்மியாச்சு. ரிப்பல்ஷன் கம்மியானால வேகமா அதால மூவ் பண்ணி உன்னோட கண்டக்டன்ஸ் கொடுக்க முடியுது. இதுதான் உன்னோட பாயிண்ட். With dilution the ions become far apart from one another. ஒரு அயான்ஸ்க்கு இன்னொரு அயான்ஸ் ரொம்ப ரொம்ப தூரமா ஆயிடுச்சு. And intra-ionic forces decreases.
As a result, molar conductivity increases with dilution. When the concentration of the solution becomes very, very, very low, the intraionic attractions become negligible. So ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் ரொம்ப ரொம்ப தூரமா இருந்திருக்கும். அப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல ரிபல்ஷன் இருக்காது, அட்ராக்ஷனும் இருக்காது. And thus the molar conductance approaches the maximum limiting value, which is called as limiting molar conductivity. சரியா? Next. So point 1, strong electrolyte இப்படி straight code கிடைச்சது. Yes ma'am. Sir, previous slide வந்து எனக்கு இன்னொரு explain பண்றீங்களா sir? கம்பாரிசனே பாடுறா முடிஞ்சிருச்சா? இப்போ நான் வந்து வீக் எலக்ட்ரோலைட் எடுத்தேன். வீக் எலக்ட்ரோலைட் எடுத்தா கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ண எனக்கு ஆல்ரெடி தெரியும் வீக் எலக்ட்ரோலைட் வந்து இட்ஸ் இன்கம்ப்ளீட் டிசோசியேஷன். கரெக்டா? ஸோ அப்போ உனக்கு என்ன ஆச்சு? டிசோசியேட் ஆகல. ஆனால் கான்சன்ட்ரேஷன் குறைக்க அது என்ன ஆச்சு? டிசோசியேட் அதிகமாயிட்டே இருந்துச்சு. டிசோசியேஷன் அதிகமாகறதுனால நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால உனக்கு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஐ மீன் லாம்டா எம். ஸோ இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் உனக்கு லைக் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் சொன்ன மாதிரி தான். உன்னோட மாலிகுல்ஸ் பக்கத்துல இருந்தா இன்ட்ராயானிக் ஃபோர்ஸஸ் எக்கச்சக்கமா இருக்கும். இது கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தூரமா போயிடும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரிப்பல்ஷனே இருக்காது, அட்ராக்ஷனும் இருக்காது. அப்போ ஃப்ரீயா மூவ் ஆக முடியும். இதனால லாம்டா எம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ there are two reasons why lambda m is increasing for weak electrolyte. ஆனா என்னோட ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆக உனக்கு என்ன ஆகுது? நம்பர் ஆஃப் அயான்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகல. அது தூரமா போறனால அது நடுவில் இருக்க அட்ராக்ஷன் கம்மியாகுது. அட்ராக்ஷன் கம்மியாகிறதுனால லாம்டா எம் இன்க்ரீஸ் ஆகுது. இவ்வளவுதான் கம்ப்ளீட் பாயிண்ட். ஸோ இங்க வந்து ரெண்டு ரீசன் இருக்கு. இங்க வெறும் ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனாலதான் உன்னோட கிராஃப்ல நல்லா நீ பார்த்தனா வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு இதுக்கு அப்படியே இது பேரலா வரும். பேரலா வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு மூவ் ஆகும். ஆனா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இனிஷியல் இது 0.1 மோலார் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. அதே 0.1 மோலார்ல நீ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் போட்டா அது இனிஷியலாவே இதை விட அதிகமா தான் இருந்திருக்கும். ஆனா அதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படிதான் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்திருக்கும். சரியா? ஓகே சார். நெக்ஸ்ட் கோல்ட்ராஷ் லா. ஒன்ஸ் அகைன் சோ என்னோட ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இப்படி இருந்துச்சு, அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண உன்னால லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு இது பேரலா போச்சு. பேரலா இருந்தனால நான் என்னதான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாலும் சரி என்னால கண்டுபிடிக்க முடியாது. Therefore lambda m for strong electrolyte can be determined, but lambda naught m for weak electrolyte cannot be determined. So அப்ப lambda naught of weak electrolyte கண்டுபிடிக்க வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா that's where கோல்ட்ராஷ் லா comes in. சரியா? சோ கோல்ட்ராஷ் லா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு lambda naught of H plus எவ்வளவு வேகமா மூவ் ஆகுது, lambda naught of OH minus எவ்வளவு மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா போதும். எனக்கு lambda naught of வாட்டர் எவ்வளவு வேகமா கொடுத்திருக்கும் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இதுதான் அவரோட பாயிண்ட். The limiting molar conductivity இதுதான் lambda naught. The limiting molar conductivity of an electrolyte. இங்க நான் வாட்டர் எடுத்துட்டேன். வாட்டர் பதில் நீ வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கோங்க. HCl எடுத்துக்கோ. Of an electrolyte can be expressed as sum of sumna ஆட் பண்ண போறேன். சரியா? The sum of limiting ionic molar conductivities of the cation and anion. சரியா? limiting ionic molar conductivity of the cations and anions. இதுதான் என்னோட ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் NaCl இருக்கு. lambda naught of NaCl equal to lambda naught of Na plus and Cl minus. நல்லா பாரு, இது வந்து கேபிட்டல் லாம்டால இவன் கொடுத்திருக்கான். ஆனா கோல்ட்ராஷ் லால இந்த சைடுல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்ஷியல் லாம்டாவா மாத்திருப்பான். சரியா? இது கேபிட்டல், இது ஸ்மால். இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அவன் கொடுத்திருப்பான். அதை நம்ம யூஸ் பண்ண நல்லா இருக்கும். ரைட். சோ lambda naught of Na plus and lambda naught of Cl minus. அடுத்து KNO3 என்ன எழுதுவேன்? lambda naught of K plus and lambda naught of NO3 minus. MgCl2 க்கு என்ன பண்ணுவேன்? lambda naught of Mg plus 2 plus ரெண்டு குளோரின் இருக்கு. அப்ப 2 into lambda naught of Cl minus. சரியா? Next Al2SO4 thrice. So அப்ப lambda naught of Al plus 3 வரும். ரெண்டு வாய்ட் இருக்கு. அப்ப 2 into lambda naught of Al plus 3 plus 3 into lambda naught of SO4 minus 2. இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும்.
So இதானோட கோல்ராஷ் லா. So கோல்ராஷ் லாவை பொறுத்த வரைக்கும் the limiting molar conductivity of an electrolyte can be expressed as the sum of ionic molar conductivities of their respective cation and anion. சரியா? இதானோட கோல்ராஷ் லா. Next. So சில ions எடுத்துருக்கேன். If you want to determine lambda naught of CH3COH formula என்ன வரும்? இது capital. Formula என்ன வரும்? Lambda naught of CH3COO minus plus lambda naught of H plus. Correct? Lambda naught of CH3COO minus எவ்வளவு இருக்குன்னு பாரு. இது இங்க இருக்கா? So it is 40.9. அப்ப 40.9 plus lambda naught of H plus இங்க இருக்கு. It is 349.6. my answer என்னடா வருது அப்போ? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லு. ரைட் ஆன்சர் எவ்வளவு வந்துச்சு? 390.5. So இதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட். நெக்ஸ்ட் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெக்னீசியம் குளோரைடு என்ன ஆன்சர் வரும் சொல்லு? lambda naught of Mg+2 plus ரெண்டு குளோரின் இருக்கு ரைட்டா? அப்போ 2 into lambda naught of Cl minus. அப்ப ஈக்குவேட் பண்ண Mg+2 க்கு வேல்யூ தெரியும். அவன் क्वेश्चनல கொடுத்திருப்பான். இப்போதைக்கு நான் சும்மா டேப்லெட் காலம் இருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 106 plus Cl minus 76.3. அப்போ 2 into 76.3 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா we get the answer. நெக்ஸ்ட் பேரியம் குளோரைடு எப்படிமா எழுதணும்னா? What is the formula for barium chloride? Right? Lambda naught of BaCl2. Correct? So, lambda naught of Ba+2 எடுத்துக்கோ. அடுத்து lambda naught of Cl minus எடுத்துக்கோ. You will get the answer. சரியா? So, this is how you have to give the answer. magnesium chloride கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் எவ்வளவு வந்துச்சு? எவ்வளவுமா? 258.6. 58.6. Right. So similarly, barium chloride கண்டுபிடிச்சுக்கோ. Next, Kohlrausch law based on what is the application of Kohlrausch law? So last content இதோட முடிஞ்சது. So application of Kohlrausch law. First one, calculation of molar conductance of infinite dilutions for weak electrolyte. So நான் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது weak electrolyte தான். அப்ப weak electrolyteக்கு என்னால lambda naught கண்டுபிடிக்க முடியும். For example, CH3COOH. இது ஒரு weak acid. இந்த weak acidக்கு நீ இப்பதான் கண்டுபிடிச்ச something with 390.5 அப்படின்னு கண்டுபிடிச்ச. சரியா? சோ அப்போ என்னால weak electrolyteக்கு lambda naught limiting molar conductivity கண்டுபிடிக்க முடியும். This is the first point. Second point, calculation the degree of dissociation. சோ அப்ப lambda naught என்னால கண்டுபிடிக்க முடியும்னா என்னால degree of dissociation கண்டுபிடிக்க முடியும். We know the formula alpha is equal to lambda m divided by lambda naught m. கரெக்ட்டா? சோ அப்போ எனக்கு lambda m ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரியா? lambda m is equal to kappa by c into 1000. இந்த ஃபார்முலா வச்சு என்னால lambda m கண்டுபிடிக்க முடியும். அடுத்து lambda m தெரிஞ்சிருந்தா with the help of this Kohlrausch law என்னால ஆல்பாவையும் கண்டுபிடிக்க முடியும். This is the second point. சரியா? Third point, calculate the dissociation constant of weak electrolyte. Dissociation constant அப்படின்றது k. So k is equal to formula என்ன வரும்னா c alpha square divided by 1 minus alpha. So அப்போனால lambda naught கண்டுபிடிக்க முடியும்.
லாம்டா நாட் கண்டுபிடிக்க முடிஞ்சனால இதை பேஸ் பண்ணி நம்மளால ஆல்பா கண்டுபிடிக்க முடியும். இது செகண்ட் பாயிண்ட். ஆல்பா என்னால கண்டுபிடிச்சனால இதை பேஸ் பண்ணி என்னால கேயும் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் அவரோட 3 அப்ளிகேஷன். சரியா? எல்லாத்தையும் அடுத்து வந்துட்டே இருக்கும். எஸ். So these are the contents. With this, it's over. And please, இதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, இதுல வந்து வேர்டிங்ஸ் ரொம்ப கம்மியா தான் கேட்பான். அப்படி கேட்கறது யாரா இருப்பாங்கன்னா கோல்ட்ராஷ்ல வச்சு கேட்கலாம். அடுத்து அந்த மோலார் கண்டக்டிவிட்டி, சரியா, லாம்டா எம், இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்டா கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆனா உனக்கு கப்பா என்ன ஆகும், லாம்டா எம் என்ன ஆகும், இதை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்பான். நெக்ஸ்ட் நிறைய வாட்டி யூனிட் கேட்டிருக்கான். கப்பா, லாம்டா எம், லாம்டா நாட் எம், இதோட யூனிட் பேஸ் பண்ணி 1 மார்க்ஸ்ல கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் அந்த கோல்ட்ராஷ் லாவை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம் கொடுத்துட்டு எது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எது வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு கேட்பான். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி when concentration decreases உன்னோட A ஓட மோலார் கண்டக்டிவிட்டி increases by 5 times. ஆனா மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் B increases by ஒரு 25 times அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான். இது எது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எது வீக் எலக்ட்ரோலைட் கேட்டிருப்பான். யாருக்கு நிறைய வாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அது வந்து வீக் எலக்ட்ரோலைட். ஏன்னா வீக் எலக்ட்ரோலைட்ல ஒரு சடன் இன்க்ரீஸ் இருக்குமா, ஸோ அப்போ இது வந்து வீக் எலக்ட்ரோலைட். இதே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்டடி இன்க்ரீஸ் தான் இருந்திருக்கும். அப்போ இதுதான் என்னோட ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். சரியா? ஸோ இதெல்லாம் தான் உன்னோட questions இருக்கும். இது தவிர்த்து நியூமரிக்கலா பேசணும் அப்படின்னா கப்பா is equal to 1 by r into L by A, most important formula. Next lambda m, நான் into 1000 போடுறேன் ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வச்சு நான் யூனிட்டை அசியூம் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அதை வச்சு சொல்றேன். நெக்ஸ்ட் உன்னோட கோல்ட்ராஷ் லா. சரியா? கோல்ட்ராஷ் லால அதிகமா அசிட்டிக் ஆசிட் வச்சு தான் நிறைய கேட்டிருப்பான். டிஃப்ரெண்டா கேட்பான். சரியா? ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ஆர் சால்விங் இட். அடுத்து ஆல்பா and in rare cases we will also have k dissociation constants. C alpha is divided by 1 minus alpha. சரியா? இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா we can expect so நம்மளோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில will be having like 8 to 9 marks வரும். இதுல இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி டெஃபினெட்லா we can expect minimum 3. சரியா? ஏன்னா இதாவது நர்ன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு, அதுக்கும் ப்ரியாரிட்டி இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு 2 மார்க் கேட்பான். அதுக்கப்புறம் லாஸ்ட் சரியா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் பேஸ் பண்ணிருக்கு, அதுல இருந்து ஒரு क्वेश्चंस கேட்பான். ஸோ அப்போ மினிமம் 3 மார்க்ஸ் இதுல இருந்து மட்டும் தான் வரும், எல்லா பேப்பர்லயும் இருக்கும். சரியா? ஆல் யூ நீட் டு நோ இஸ் இந்த ஃபார்முலாஸ், இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ண क्वेश्चंस. சரியா? ரைட். வித் திஸ் கண்டென்ட் இஸ் ஓவர். Thank you. Have a nice day. டவுட்ஸ் இருந்தா நம்ம கேட்கலாமா, பேசலாமா? Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. 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 Thank you, sir.